ஒரு சமுதாயத்தின் எதிர்காலத்தை தீர்மானிப்பது கல்வி. அந்த கல்வி சிறப்பாக முன்னெடுத்துச் செல்கின்ற பொழுது அது ஒரு நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிப்பதாக அமைந்து விடுகின்றது. அந்த நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நிறுவனம் பற்றித்தான் நாங்கள் இன்று கலந்துரையாட இருக்கின்றோம். ஆம், இலங்கையின் கல்வித்துறையிலே பெரும்பணி ஆற்றி வரக்கூடிய நிர்வாகமாகிய தேசிய கல்வி நிர்வாகம் தொடர்பாக இன்று நாங்கள் கலந்துரையாட இருக்கின்றோம். உங்களுடன் கலந்துரையாடலை மேற்கொள்வதற்காக தேசிய கல்வி நிர்வாகத்தின் முக்கிய 3 அதிகாரிகள் எங்களுடன் இணைந்திருக்கின்றார்கள். ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி துறையின் பணிப்பாளர் கலாநிதி எஸ்.கே. பிரபாகரன் அவர்களுடன் இணைந்து கொள்கிறார் ஆசிரியர் கல்வித்துறையின் விரிவுரையாளர் கலாநிதி சுதர்ஷினி மணிமொழி அவர்கள் இருவருடனும் இணைந்து கொள்கிறார் தமிழ் மொழித்துறையின் முதுநிலை விரிவுரையாளர் கலாநிதி முருகு தயாநிதி அவர்கள். உங்கள் அனைவரையும் வரவேற்றுக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஆம், இன்று கல்வி வரலாற்றிலே ஒரு முக்கியமான அங்கமாக தேசிய கல்வி நிர்வாகம் காணப்படுகின்றது. பாடசாலை கல்வி திட்டத்தின் முக்கிய பெரும் பங்கினை ஆற்றி வரக்கூடிய இந்த நிர்வாகம் தொடர்பாக நாங்கள் இன்று பார்க்க இருக்கின்றோம். கலாநிதி பிரபாகரன் அவர்களே, இந்த தேசிய கல்வி நிர்வாகத்தின் உருவாக்கமும் அதனுடைய பிரதான நோக்கங்களும் பற்றி ஒரு சிறு விடயம் நீங்கள் குறிப்பிட முடியுமா? நிச்சயமாக. இலங்கையினுடைய பொதுக்கல்வி வரலாற்றில் அல்லது பாடசாலை கல்வி வரலாற்றிலே நாங்கள் நோக்குகின்ற பொழுது உண்மையில் 1985ஆம் ஆண்டு 28ஆம் இலக்க தேசிய கல்வி நிர்வாக சட்டம் என்கின்ற ஒரு விசேட சட்டத்தின் மூலம்தான் தேசிய கல்வி நிர்வாகம் இந்த பொதுக்கல்விக்கு பொறுப்பாக இலங்கை கல்வி அமைச்சின் கீழ் உருவாக்கப்பட்டது. உண்மையில் ராகினி அவர்களே, இந்த 1985க்கு முன்னர் பாடசாலை கல்வி தொடர்பாக அவற்றினுடைய கலைத்திட்ட அபிவிருத்தி அமுலாக்கம் தொடர்பாக ஏற்கனவே ஒரு அமைப்பு இங்கே இயங்கி இருக்கிறது. அதை சிடிசி என்று சொல்வார்கள், கரிக்குலம் டெவலப்மெண்ட் சென்டர், கலைத்திட்ட அபிவிருத்தி நிலையம். அந்த கலைத்திட்ட அபிவிருத்தி நிலையம்தான் அதற்கு முன்னர் இந்த கலைத்திட்ட அபிவிருத்தி அமுலாக்கம் தொடர்பாக தன்னுடைய பங்களிப்புகளை வழங்கி வந்திருக்கின்றது. 1985 இந்த புதிய சட்டத்தின் மூலம், தனியான சட்டத்தின் மூலம் தேசிய கல்வி நிர்வாகம் உருவாக்கப்படுகின்ற பொழுது அதனுடன் அந்த சிடிசி என்கிற இந்த அமைப்பு இணைத்து கொள்ளப்பட்டது, ஊழியர்கள் உட்பட. எனவே 1986களில் இருந்து பாடசாலையினுடைய பொதுக்கல்வி அல்லது பொதுக்கல்வி என்று நாங்கள் சொல்ல முடியும் நாட்டினுடைய இதிலே பிரதானமாக 3 நோக்கங்களை மையப்படுத்தியதாக தேசிய கல்வி நிர்வாகம் தொடர்ச்சியாக இன்று வரை செயற்பட்டு வருகின்றது, தன்னுடைய தனித்துவத்தை பேணிக்கொண்டு. அந்த வகையிலே முதலாவது இந்த கல்வி கொள்கைகள், கலைத்திட்ட உருவாக்கங்கள் தொடர்பாக பல்வேறு விதமான ஆராய்ச்சிகளை தேசிய கல்வி நிர்வாகம் மேற்கொண்டு அதிலே கிடைக்கின்ற அந்த இனங்காணல்களை கல்வி அமைச்சு, சில வேளைகளில் தேசிய கல்வி ஆணைக்குழு, தேசிய கல்வி நிர்வாகத்தினுடைய உயர்மட்ட முகாமைத்துவம் உட்பட ஏனையவர்கள் இவர்களுக்கு அந்த தகவல்களை முறைப்படி வழங்கி இந்த கலைத்திட்ட உருவாக்கம் அமுலாக்கம் தொடர்பாக அவர்களுக்கு பல்வேறு தகவல்களை, சரியான தகவல்களை வழங்குதல் அது ஒரு நோக்கமாக இருக்கின்றது. அதற்காகத்தான் ஆராய்ச்சி அபிவிருத்திகள் துறை என்கின்ற ஒரு தனியான துறையும் அங்கே உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு மேலதிகமாக இந்த கலைத்திட்டத்தை உருவாக்குதலும் அமுல்படுத்தலும் அது தொடர்பான அந்த செயற்பாடுகள் ஒரு கிரமமான முறையில் அது இன்று வரையும் 8 வருடங்களுக்கு ஒரு முறை என்ற சுழற்சி அடிப்படையில் அவை மேற்கொள்ளப்படுகின்றன. அது 2வது நோக்கமாக இருக்கின்றது. அங்கே தரம் 1 தொடக்கம் தரம் 13 வரை
பாடசாலையினுடைய ஆரம்ப பிரிவிலிருந்து உயர்நிலை, அது சிரேஷ்ட நிலை, இடைநிலை பிரிவு வரை சகல கலைத்திட்ட விடயங்களையும் தேசிய கல்வி நிர்வாகம் உருவாக்கி அமல்படுத்துகின்றது. இது அதனுடைய இரண்டாவது பிரதான நோக்கம். மூன்றாவதாக இந்த ஆசிரிய வாண்மைத்துவம் அல்லது இந்த பொதுக்கல்வி சார்ந்த தரப்பினர்களினுடைய வாண்மைத்துவத்தை மேற்கொள்வதற்கான அந்த பாடநெறிகளை நடாத்துவது, அதற்குரிய நிகழ்ச்சி திட்டங்களை நடாத்துவது அதனுடைய மூன்றாவது பிரதான நோக்கமாக இருக்கின்றது. எனவே இந்த மூன்று பிரதான நோக்கத்தின் அடிப்படையில் தான் தேசிய கல்வி நிர்வாகம் இயங்குகின்றது. இந்த தேசிய கல்வி நிர்வாகத்தினுடைய உட்கட்டமைப்பை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இங்கே பிரதானமாக 5 பீடங்கள், இன்னொரு தனியான இன்னொரு டிவிஷன் பிரிவு என்று ஒரு முக்கியமான கட்டமைப்பு அங்கே காணப்படுகின்றது. உதாரணமாக விஞ்ஞான தொழில்நுட்ப பீடம், மானுடவியல், மொழிகள், சமூக விஞ்ஞானங்கள் பீடம், அதேபோல் ஆசிரியர் கல்வி மற்றும் மாற்றீட்டு கல்வி பீடம், கல்வி தலைமைத்துவ அபிவிருத்தி மற்றும் முகாமைத்துவ பீடம், ஆராய்ச்சி திட்டமிடல் அபிவிருத்தி பீடம். இந்த 5 பீடங்கள் உடன் நிர்வாக நிதி உதவி சேவைகள் என்கிற ஒரு தனியான, அது ஒரு பீடம் போலத்தான், ஆனால் அது ஒரு தனியான டிவிஷனாக நாங்கள் கருதுகிறோம். இவ்வாறான ஒரு அமைப்பு காணப்படுகின்றது. அதன் கீழே 26 திணைக்களங்கள் அல்லது துறைகளும் பிரிவுகள். ஆமாம் ராகினி, இங்கே 7 பிரிவுகளும், அது 26 திணைக்களங்களும் 7 பிரிவுகளுமாக இந்த செயற்பாடுகள் அவற்றின் மூலமாக இயக்கப்படுகின்றன. ஆம், தேசிய கல்வி நிர்வாகம் என்பது பல்வேறு பிரிவுகள், துறைகளை உள்ளடக்கியதான ஒரு விசாலமான நிர்வாகமாக வளர்ச்சி கண்டிருக்கின்றது. இங்கே பல்வேறு செயற்திட்டங்கள் நடைபெற்று கொண்டிருப்பதாக எங்களுடைய கலாநிதி பிரபாகரன் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். கலாநிதி தயாநிதி அவர்களே, உங்களிடம் ஒரு வினா. அதாவது தேசிய கல்வி நிர்வாகத்தினுடைய முக்கியமான ஒரு நோக்கம் பாடசாலை கலைத்திட்ட அபிவிருத்தி. இந்த பாடசாலை கலைத்திட்ட அபிவிருத்தி அமுலாக்கம் தொடர்பாக நீங்கள் சற்று குறிப்பிட முடியுமா? நிச்சயமாக. இலங்கை திருநாட்டிலே தேசிய கல்வி நிர்வாகம் ஒரு முதன்மையான நிறுவனமாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த நிர்வாகத்தில் கலைத்திட்ட அமுலாக்கம் அல்லது உருவாக்கம், அதனோடு செயற்பட்டு செல்லுகின்ற அமுலாக்கம் என்கின்ற 2 விடயங்களும் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. இந்த கலைத்திட்ட உருவாக்கத்திலே அல்லது கலைத்திட்ட செயற்பாட்டிலே மாணவர்களின் அனுபவங்கள் முழுமையாக வரையறுக்கப்படுகின்றன. மாணவர்களின் அனுபவத்தை அடிப்படையாக கொண்டு அவர்களுடைய செயற்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதாக காலகாலமாக இந்த கலைத்திட்டம் வடிவமைக்கப்பட்டு வந்திருக்கின்றது. ஏற்கனவே எங்களுடைய கலாநிதி எஸ்கே பிரபாகரன் அவர்கள் கூறியிருந்தார், அந்த 8 வருடங்களுக்கு ஒரு முறை நாங்கள் கலைத்திட்டத்தை மாற்றி அல்லது சீராக்கி வருகின்றோம் என்று. அவ்வாறான ஒவ்வொரு சீராக்கத்தின் போதும் மாணவர்களுக்கு எது தேவை என்பதனை அல்லது இந்த நாட்டின் அபிவிருத்திக்கு நாட்டை கட்டியெழுப்புவதற்கான கலைத்திட்டம் எது என்பதை கருத்தில் கொண்டு பல்வேறுபட்ட சிந்தனையாளர்களின் கருத்துக்களை உள்வாங்கி இந்த கலைத்திட்ட உருவாக்கம் அல்லது அமுலாக்கம் மேம்பட்டு கொண்டு வருகின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த கலைத்திட்ட அல்லது தேசிய கல்வி நிர்வாகத்தினுடைய கலைத்திட்ட முன்னெடுப்புகள் பொதுவாக பாடசாலை கலைத்திட்டத்தால் அதற்கு உள்வாங்கப்படுகின்றது. அந்த பாடசாலை கலைத்திட்டத்தினூடாக எங்களுக்கு தேவையானது குறிப்பிட்ட வகுப்பு. அந்த வகுப்புக்கு இந்த உருவாக்கம் எவ்வாறு செல்ல வேண்டும்? ஏனென்றால் கலைத்திட்டத்தினுடைய வடிவமைப்பு மாணவர்களோடு வாரபடியால் அதனுடைய உருவாக்கமும் அமுலாக்கமும் மாணவர்கள் சார்பாக செல்ல வேண்டும் என்பதற்காக அங்கு மாணவர் மையமான கலைத்திட்டமாக அது இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது.
அந்த அடிப்படையில் அது எந்த மொழியாக இருந்தாலும் மொழி தேர்ச்சி இல்லைன்றால் கலைத்திட்டத்தில் நாங்கள் தோற்று போயிடுவோம். அது தமிழ் மொழியாக இருக்கலாம், சிங்கள மொழியாக இருக்கலாம், ஆங்கில மொழியாக இருக்கலாம், அல்லது உலகத்தில் பேசப்படுகின்ற எந்த மொழியாகவும் இருக்கலாம். ஆகவேதான் கலைத்திட்டத்தின் அடுத்த வடிவமாக மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். இந்த மொழி சிறந்த முறையிலே முன்னெடுத்து செல்லப்பட வேண்டும். அந்த மொழி திறன் விருத்தி மாணவர்களின் உடல் வளர்ச்சி, உள வளர்ச்சிக்கு காரணமாகிவிடும் என்கின்றார்கள் கல்வியலாளர்கள். ஆகவே அந்த சிந்தனையை நாங்கள் அந்த சிந்தனைக்கு செயல் வடிவம் கொடுக்கக்கூடிய வகையிலே இந்த கலைத்திட்ட உருவாக்கம் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. அத்தோடு ஒரு கலைத்திட்டம் வெற்றி அடைவதற்கு வகுப்பு நேர சூசி அல்லது நாங்கள் அதுக்கு ஒதுக்கப்படுகின்ற நேரம், அந்த மொழி கற்பிக்கும் ஆசிரியர்களுடைய தகுதி, இவையெல்லாம் இந்த மொழிப்பாடம் கற்பித்தலோடு மேன்மை அடைவதை நாங்கள் எதற்காக சொல்லுகின்றோம் என்றால், மொழியின்றி உலகம் இயங்க முடியாது இல்லையா? ஒரு குருவிக்கு மொழி இருக்கு, ஒரு ஓணானுக்கு மொழி இருக்கு. எல்லாத்துக்கும் இந்த உலகத்திலே மொழியோடு தான் இந்த இயக்கம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. எனவேதான் கலைத்திட்ட உருவாக்கம் என்பது மொழியை அடிப்படையாக கொண்டது. கேட்டல், பேசுதல், எழுதல், வாசித்தல் என்ற 4 அடிப்படை திறனையும் வைத்து விடுவார்கள். ஆனால் அதற்கு மேலாக உணர்வு திறன் என்கின்ற ஒரு விடயம் அவசியம் என்று சொல்லப்படுகிறது. நான் கேட்கிறேன், பேசுகிறேன், வாசிக்கிறேன், எழுதுகிறேன், ஆனால் அவற்றை உணர வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு தேசிய கல்வி நிர்வாகம் அதனூடாக பல்வேறுபட்ட செயற்பாடுகளை செய்து கொண்டு வருகின்றது. ஆகவேதான் கேட்டல், படித்தல், கருத்து விளக்கம் என்ற ஒரு விடயம் இருக்கின்றது. செயல்முறை இலக்கண திறன், நான் தமிழை சொல்வதென்று நீங்கள் யோசிக்கக்கூடாது, இது எல்லாவற்றுக்கும் பொருந்தக்கூடியது. தானே கற்றல், மொழி பயன்படுத்தல், அதனோடு வருகின்ற தொடர்பாட திறன், செயற்பாட்டு பயிற்சி திறன், இவை எல்லாம் இந்த பாட உருவாக்கம், அதாவது கலைத்திட்ட உருவாக்கத்துக்கும் கலைத்திட்ட அமுலாக்கத்துக்கும் இடையிலே உள்ள ஒரு பிணைப்பை எங்களுக்கு தருகின்றது. அதனை நாங்கள் ஒவ்வொருவரும், இந்த கல்வி சமுதாயத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் உணர்ந்து கற்போமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் இந்த 4th ஜெனரேஷனில் வேறொரு சிந்தனை மரபை கட்டி எழுப்பி விடலாம். இதுதான் இந்த கலைத்திட்ட உருவாக்கம் அல்லது அமுலாக்கத்தினுடைய செயற்பாடாக இன்று தேசிய கல்வி நிர்வாகம் முன்னெடுத்து கொண்டு செல்கிறது. ஆம், அதாவது ஒருவன் தன்னுடைய தாய்மொழியினூடாகத்தான் சிறப்பாக சிந்திக்க முடியும் என்று சொல்வார்கள். எனவே எதனை கற்க வேண்டும் என்று சொன்னாலும் அவனுக்கு கண்டிப்பாக தாய்மொழி என்பது பிரதானமானது. எனவே தங்களுடைய தாய்மொழியினூடான கல்வியை தொடர்வதற்கு நம்முடைய நாட்டிலே வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அவர்கள் விரும்பின மொழியினூடாக பயணிக்கக்கூடிய அந்த வாய்ப்பும் எங்களுடைய நாட்டிலே கிடைக்கின்றது. ஆம், நாங்கள் தேசிய கல்வி நிர்வாகம் என்று சொன்ன உடனே எல்லோருக்கும் தெரியும், இது ஒரு ஆசிரியருக்கான ஒரு நிர்வாகம் போல்தான் இது செயற்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த ஆசிரியருக்கான நிர்வாகம் போல் செயற்பட்டு கொண்டிருந்தாலும் இந்த தேசிய கல்வி நிர்வாகத்திலே ஆசிரியர் கல்வித்துறை என்கின்ற ஒரு துறை சிறப்பாக காணப்படுகின்றது. எனவே ஆசிரியர் கல்வித்துறையிலே இருந்து வந்திருக்கக்கூடிய கலாநிதி சுதர்ஷினி அம்மையாரிடம் ஒரு கேள்வி. உங்களுடைய இந்த ஆசிரியர் கல்வித்துறையினூடாக உங்களுடைய செயற்பாடுகள் தொடர்பாக நீங்கள் சற்று குறிப்பிட முடியுமா? நிச்சயமாக திருமதி ராகினி அவர்கள், தேசிய கல்வி நிர்வாகத்தினுடைய பாராளுமன்ற சட்டத்தின் மூலமாகவே தேசிய கல்வி நிர்வாகத்துக்கு முழு நாட்டினுடைய ஆசிரியர் கல்வி, ஆசிரிய வான்மைத்துவ விருத்தி தொடர்பாக செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்குரிய அங்கீகாரம், அனுமதிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இது எங்களுக்கு சட்டத்தின் மூலமாகவே கிடைக்கப்பட்டிருக்கின்ற அங்கீகாரம். ஆகவே இந்த அங்கீகாரத்தை கொண்டு இலங்கை நாட்டினுடைய ஆசிரியர் கல்வி, ஏனென்றால் இப்போ நீங்கள் கலைத்திட்டம் சம்பந்தமாக நாங்கள் கதைத்த போதும் கூட கல்வி என்ற அந்த விஷயத்தில் பிரதான இடம் கற்றல் கற்பித்தல் செயற்பாடு. ஆகவே ஒரு தரமான கற்றல் கற்பித்தல் எனும் போது ஆசிரியர் என்பவர் அங்கு முதுகெலும்பு. ஆகவே இந்த ஆசிரியரை எவ்வாறு ஒரு வான்மைத்துவம் கொண்டவராக உருவாக்க வேண்டும் என்பது இந்த ஆசிரியர் கல்வித்துறையினரால், தேசிய கல்வி நிர்வாகத்தில் ஆசிரியர் கல்வித்துறையினரால்
பல்வேறு நிகழ்ச்சி திட்டங்கள் ஊடாக ஆசிரியர்களுடைய வான்மைத்துவ விருத்தி தொடர்பாக பல்வேறு மட்டங்களிலே நோக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது. இப்போ உங்களுக்கு தெரியும், பாடசாலையிலே ஒரு 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 மாணவன் குழந்தை பருவம் தொடக்கம் உயர்கல்வி கற்கின்ற பருவம் வரையில் வகுப்புகளிலே அவன் கல்வி கற்கின்றார். ஆகவே இந்த மாணவர்களுடைய கற்றலை உறுதிப்படுத்துவதற்கு, இந்த மாணவர்கள் சிறந்த அனுபவங்களை கற்றல் அனுபவங்களை பெற்றுக்கொள்வதற்கும், இவர்கள் எதிர்காலத்தின் நாட்டினுடைய பொருளாதார அபிவிருத்திக்காகட்டும் கலாச்சார அபிவிருத்திகளுக்காகட்டும் ஒரு சிறந்த பிரஜையாக இவன் உருவாகி வருவது இந்த கல்வியினூடாக. ஆகவே இந்த தலையாய பொறுப்பு ஆசிரியர்களை சார்ந்தது. ஆகவே ஆசிரியர்களை நாங்கள் விருத்தி செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்திலே நாங்கள் கட்டாயமாக இருக்கின்றோம். தேசிய கல்வி நிர்வாகம் இதற்காக பல்வேறு ஆசிரியர் கல்வி நிகழ்ச்சி திட்டங்களை முன்னெடுத்து கொண்டு இருக்கின்றது. பாடத்திட்டங்களாகட்டும் கற்பித்தல் முறைகளாகட்டும் கணிப்பீடு மதிப்பீடு போன்ற துறைகளாகட்டும் வகுப்பறை முகாமைத்துவம் என்று பல்வேறுபட்ட துறைகளின் ஊடாக ஆசிரியர்களை எவ்வாறு நாங்கள் வலுப்படுத்த வேண்டும், அவர்களை இற்றைப்படுத்தி காலத்தின் தேவைகளுக்கு ஏற்ப, உங்களுக்கு தெரியும் நாங்கள் 21ஆம் நூற்றாண்டிலே தற்போது கல்வி அபிவிருத்தி பற்றி நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த காலகட்டத்திற்கு தேவையான ஆசிரியர்கள் எவ்வாறு உருவாக வேண்டும், அவர்கள் எதிர்கால தொழில் உலகத்துக்கு தேவையான திறன் மிகுந்த மாணவர்களை எவ்வாறு அவர்கள் உருவாக்க வேண்டும் என்பது தொடர்பாக தேசிய கல்வி நிர்வாகம் பல்வேறு மட்டங்களிலே ஆசிரியர் கல்வி நிகழ்ச்சி திட்டங்களை முன்னெடுக்கின்றது. இப்போ உதாரணமாக முன் ஆசிரியர் பயிற்சியாகட்டும், ப்ரீ சர்வீஸ் டீச்சர் எடியூகேஷன், இன் சர்வீஸ் டீச்சர் எடியூகேஷன், அதாவது இந்த ஆசிரியர் கல்வி நிகழ்ச்சி திட்டங்களானது முன் சேவை கால நிகழ்ச்சி திட்டம், சேவை கால நிகழ்ச்சி திட்டம் என்று பல்வேறு நிகழ்ச்சி திட்டங்கள் இலங்கையிலே முன்னெடுக்கப்படுகின்றன. அந்த வகையிலே முன் சேவை கால ஆசிரியர் நிகழ்ச்சி திட்டம் தொடர்பாகவும் தேசிய கல்வி நிறுவனத்தில் நிறுவன அபிவிருத்தி துறை என்ற ஒரு திணைக்களம் தனியாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. நாட்டினுடைய கல்வியற் கல்லூரிகளிலே கற்பித்தலில் டிப்ளோமா பட்டம் பெறுகின்ற அந்த ஆசிரியர்களுக்கு அவர்கள் கற்கை நெறிகளை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த இடத்திலே ராகினி அவர்களே சிறியொரு கருத்தை நான் வலியுறுத்த விரும்புகிறேன். பெரும்பாலும் உண்மையில் இவ்வாறான விழிப்புணர்வு கலந்துரையாடல்கள் அவசியம். ஏனென்று சொன்னால் இன்னுமே பல பேருக்கு, முக்கியமாக பெற்றோர்கள், மாணவர்கள், பெரும்பாலான ஆசிரியர்கள் கூட, நாங்கள் அதை அனுபவங்களுக்கு கூட கண்டிருக்கின்றோம். தேசிய கல்வி நிர்வாகம் இங்கே மாற்றம் செய்வது, அபிவிருத்தி அமுலாக்கம் செய்வது பாடத்திட்டமா கலைத்திட்டமா, இந்த பாடத்திட்டத்துக்கும் கலைத்திட்டத்துக்கும் என்ன வேறுபாடு என்பதிலே பெருமளவு தெளிவான நிலைமைகள் காணப்படுவதில்லை. எனவே உண்மையில் தேசிய கல்வி நிர்வாகம் செய்வது கலைத்திட்ட அபிவிருத்தி, கலைத்திட்ட சீராக்கம். கலைத்திட்டத்தின் ஒரு பகுதியாக மட்டும்தான் பாடத்திட்டம் இருக்க முடியும். அதை மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் எல்லாரும் சரிவர விளங்கினால் மட்டும்தான் உண்மையில் எங்களுடைய கல்வி இலக்குகள் வெற்றியடைய முடியும். கலைத்திட்டம், கரிக்குலம் என்று சொல்கின்ற பொழுது அதிலே பிரதானமான ஒரு விடயமாக இருப்பது பாடத்திட்டம். அதைவிட கணிப்பீடு, மதிப்பீடு, ஏற்கனவே குறிப்பிட்டார்கள் சில விடயங்களை. அதேபோல் அந்த இணைப்பாடத்திட்ட விதானங்கள், அதற்குரிய ஒப்படைகள், இவ்வாறு கலைத்திட்டம் என்பது பல்வேறு விடயங்களை உள்ளடக்கியதாக இருக்கின்றது. எனவே இங்கே நாங்கள் ஒரு கலைத்திட்டத்தை உருவாக்கி வழங்குகின்ற பொழுது, அல்லது இருக்கின்ற கலைத்திட்டத்தில் ஒரு மறுசீரமைப்பை செய்து வழங்குகின்ற பொழுது, பாடத்திட்டம், கணிப்பீடு, மதிப்பீடு, அந்த கற்றல் கற்பித்தல் முறை, ஆசிரியர் பயிற்சி, அது கூட அதனுள் அடக்கமாக இருக்கும். அதுக்குரிய ஒப்படைகள், செயற்திட்டங்கள், இணைப்பாட விதானங்கள், இவை எல்லாவற்றிலும் இங்கே செய்யப்படுகிற மாற்றம் அல்லது எதிர்பார்க்கப்படுகிற அந்த விடயங்கள் என்ன என்பதை ஒவ்வொருவரும் சரியாக புரிந்து கொண்டால் மாத்திரம்தான் உண்மையில் அதுவும் இங்கு கவனிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விடயமாக இருக்கு. கலைத்திட்டம் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு செயற்பாடு. இதிலே பாடத்திட்ட தயாரிப்புடன் நின்று விடுவதா அல்லது கணிப்பீட்டுடன் நின்று விடுவதா என்பது அல்ல. ஒரு இலக்கு ஆரம்பமாகி அது சரியாக சென்றடைந்து நிறைவடையும் வரையான செயற்பாடுகள் அனைத்தையும் உள்ளடக்கியதாக இந்த கலைத்திட்டம் சிறப்பானதாக காணப்படுகின்றது. அந்த வகையிலே கலைத்திட்ட தயாரிப்புடன் மட்டும் நின்று விடாது, தேசிய கல்வி நிர்வாகம் அனைத்து
காலங்களில் கூட தன்னுடைய பங்களிப்பினை சிறப்பாக ஆற்றி வந்திருக்கின்றது. அந்த வகையிலே கொரோனா போன்ற காலங்களில் கூட தேசிய கல்வி நிறுவனம் சிறப்பான பங்களிப்பினை செய்திருக்கின்றது. அந்த பங்களிப்பு தொடர்பாக நீங்கள் சில கருத்துக்களை கூற முடியுமா? நல்லது ராணி அவர்களே. உண்மையில் நாங்கள் 2019 குறிப்பாக 2020 இந்த கொரோனா அவ்வாறான அந்த அனர்த்த காலங்கள், அதற்கு முன்னர் 2019 நாட்டில் இடம்பெற்ற சில அசாதாரண சம்பவங்கள், அந்த தொடர்ச்சிகள் மாணவர்களினுடைய கற்றலை மிக வெகுவாக பாதித்திருக்கின்றன. 2019 சித்திரை பகுதிக்கு பின்னர் இருந்து அநேகமாக இன்னமுமே அந்த நிலை அவ்வாறு தான் இருக்கிறது. பாடசாலைகள் ஒரு திட்டமிட்ட முறையிலே சரியான தவணை அடிப்படையிலே செயற்பட முடியாத ஒரு நிலை, அந்த பரீட்சைகள் சரியான காலங்களிலே வைக்கப்படுதல், அவற்றுக்குரிய பெறுபேறுகள் சரியான காலங்களில் வழங்கப்படக்கூடிய நிலைமைகள் இன்னும் கூட அவை சரியான நிலைக்கு வரவில்லை. இப்போ இந்த 2024 கூட இந்த வருடத்துக்குரிய ஒரு பூரணமான ஆண்டு அந்த செயற்பாடுகளை, இந்த ஆண்டுக்குரிய பரீட்சைகளை இந்த ஆண்டிலேயே நடத்தக்கூடிய அந்த நிலைமைகள் கூட இன்னும் எந்தளவு தூரம் அவை சாத்தியமாகும் என்று எங்களுக்கு சொல்ல முடியாத ஒரு இக்கட்டான நிலைமையில் தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். 2019 அசாதாரண நிலைமை, 2020 கொரோனா அந்த அனர்த்தங்களின் தொடர்ச்சியாக பிள்ளைகளினுடைய அந்த கற்றல் செயற்பாடுகள் இழக்கப்பட்டு கொண்டு தான் வருகின்றன. அந்த வகையிலே உண்மையில் குறிப்பாக 2020 ஏப்ரல் மாதத்தில் இந்த கொரோனா அந்த அனர்த்த நிலைமையில் பாடசாலைகள் முழுவதும் நிறுவனங்கள் மூடப்பட்டு பிள்ளைகள் எல்லாம் வீட்டிலேயே தங்கியிருந்த அந்த வேளையிலே சடுதியாக மிக குறுகிய காலத்தில் தேசிய கல்வி நிறுவனம் அந்த கல்வி இழப்புகளுக்கு பரிகாரமாக குருகுலம் என்கிற ஒரு அந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒளிபரப்புகளை ஆரம்பித்தது. உண்மையில் மக்கள் எவருமே வீதிகளில் நடமாட முடியாத ஒரு நிலைமை, எல்லோருமே ஒரு பதகளிப்புக்கும் பதற்றத்துக்கும் நிச்சயமற்ற நிலைமைகளுக்கும் இடையிலே காணப்பட்ட அந்த ஒரு நிலைமையிலே ஒரு மாத கால பகுதிக்குள் மிக வேகமாக திட்டமிட்டு உண்மையில் எங்களுக்கு இந்த மாதிரி இந்த நிகழ்நிலை ஆன்லைன் மூலமாக அல்லது இந்த தொலைக்காட்சி கல்வி நிகழ்ச்சிகளிலே பெரியளவு பரிச்சயம் பல பேருக்கு இல்லாத ஒரு நிலைமையில் கூட அதை மிக வேகமாக மிகச் சரியாக திட்டமிட்டு 2020 ஏப்ரல் 20 அந்த குருகுலம் நிகழ்ச்சி ஆரம்பித்து வைக்கப்பட்டது. 1000க்கும் மேற்பட்ட ஒளிப்பதிவுகள் சகல பாடங்களுக்கும் தரம் 1 தரம் 13 வரையும் அவை தயாரிக்கப்பட்டு நல்ல சிறந்த நேர அட்டவணைப்படி அவை ஒளிபரப்பு செய்யப்பட்டன. தற்போதும் கூட அவை ஏதோ ஒரு கிரம ஒழுங்கிலே மீண்டும் மீண்டும் ஒளிபரப்பு செய்யப்படுவதனையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நான் நினைக்கிறேன் தேசிய கல்வி நிறுவனத்தின் யூடியூப் சேனலிலூடாக இப்பொழுதும் மாணவர்கள் அதனை பார்வையிடக்கூடிய வசதிகள் இருக்கின்றன. இப்பவும் பெருமளவான மாணவர்கள் யூடியூப்பினூடாக தமக்கு தேவையான பாடங்களை பாட அலகுகளை பார்வையிட்டு தற்போதும் பரீட்சைக்கு பயன்படுத்துகிறார்கள். நாங்கள் சாதாரணமாக சில பிள்ளைகளை சந்திக்கின்ற பொழுது அவர்கள் சொல்கிறார்கள் தாங்கள் அதை பார்வையிடுவதாக பிள்ளைகள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதேவேளை அந்த காலப்பகுதியிலே பாடசாலை இயங்குகிற நாட்களின் எண்ணிக்கை வீழ்ச்சியடைந்ததன் காரணமாக அது ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு விதமாக இருந்தது. சில காலங்களில் கூடுதலாக இந்த மேல் மாகாண பாடசாலைகள் இயங்கிய காலம் மிக குறைவாக இருந்தது. எனவே இவ்வாறான காலங்களில் அந்த கற்றல் இழப்புகளை கருத்தில் கொண்டு பாடசாலை இயங்கக்கூடிய அந்த நாட்களில் ஓரளவுக்கு அனைத்து பாடப்பகுதிகளையும் அல்லது முக்கியமான பாடப்பகுதிகளை அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய முறையில் கற்றுக்கொள்ளக்கூடிய முறையில் விசேடமான அல்லது மறுசீரமைக்கப்பட்ட பாடத்திட்டங்கள் அக்கால பகுதிகளில் குறுகிய கால பகுதியில் அர்ப்பணிப்பான பங்களிப்புகளோடு உருவாக்கப்பட்டு பாடசாலைகளில் நடைமுறைப்படுத்தப்பட்டன. அதற்கேற்ப இலங்கை பரீட்சை திணைக்களமும் தன்னுடைய பரீட்சை விடயங்களை அதற்கேற்ப சற்று சீராக்கம் செய்து கொண்டமையும் நமக்கு தெரிந்த விடயங்கள். எனவே
அந்தந்த நேரத்திலே பாடசாலை இயங்கக்கூடிய நாட்களில் இந்த ஆன்லைன் மூலமாக செய்யக்கூடிய விஷயங்களை கூட தேசிய கல்வி நிர்வாகம் அவற்றை திட்டமிட்டு அதற்குரிய விடயங்களை மாகாண கல்வி திணைக்களங்களின் ஊடாக பாடசாலைகளுக்கு அறியப்படுத்தியது. எனவே இந்த தேசிய கல்வி நிர்வாகம் குறிப்பாக 2020 ஏப்ரல் மாதத்திலிருந்து இன்று வரையும் இந்த அனர்த்த காலங்களில் என்னென்ன விதமாக அவர்கள் செயற்பட முடியுமோ, இப்போ சில வேளைகளில் அவர்கள் வீட்டிலிருந்து கற்கக்கூடிய விசேடமான சில கல்வி வெளியீடுகளை கூட தயாரித்து வழங்கி இருக்கின்றோம். அதேபோல் சில புத்தகங்களை, இப்போ உதாரணமாக தமிழ் மொழித்துறையிலே நாங்கள் ஒரு 5 மாதிரி வினாப்பத்திர விடைகளோடு சேர்த்து இலவசமாக அந்த காலத்திலே தயாரித்து அதை விநியோகம் செய்திருந்தோம். அவ்வாறு ஒவ்வொருவருமே இங்கே இருக்கக்கூடிய, நான் சொன்னது ஒரு உதாரணம் மாத்திரம், இவ்வாறு ஒவ்வொரு துறைகளில் இருக்கக்கூடிய ஆக்கள் அவர்களுடைய துறை சார்ந்து பல்வேறு நிவாரண நிகழ்ச்சி திட்டங்களை உடனுக்குடன் வழங்கியிருக்கிறார்கள். அது தொடர்பான வழிகாட்டல்களை வழங்கியிருக்கிறார்கள். எனவே அந்த வகையில் தேசிய கல்வி நிர்வாகம் தன்னுடைய பொறுப்பை சரிவர நிறைவேற்றி இருக்கிறது என்பதை அதனுடைய பணியாளர்கள் என்ற வகையில் நாமும் பெருமையடைய முடியும், திருப்தியடைய முடியும். கண்டிப்பாக. அதாவது அனர்த்த காலங்கள் என்பது நமக்கு மனதிற்கு சங்கடத்தினை கொடுத்தாலும் இழப்புகளை கொடுத்தாலும் ஏதோ ஒரு வகையிலே இன்று இலங்கையை பொறுத்தளவில் நாங்கள் தொழில்நுட்ப ரீதியாக முன்னேறி இருக்கிறோம் என்றுதான் இந்த வகையிலே சொல்ல வேண்டும். அந்த வகையிலே தேசிய கல்வி நிறுவனமானது அனர்த்த காலங்களில் மாணவர்களுடைய கல்வி வீழ்ச்சியடைந்து விடாதவாறு அவர்களை தாங்கி செல்கின்ற ஒரு மிகப்பெரிய பணியினை ஆற்றிக்கொண்டிருந்தது. இன்றும் அதனுடைய பணி தொடர்ந்து கொண்டு இருப்பது உண்மையிலே மாணவர்களுக்கு ஒரு பெரிய சிறப்பான வரப்பிரசாதமாக இருக்கிறது என்றுதான் நாங்கள் குறிப்பிட வேண்டும். நாங்கள் இந்த மொழியை பற்றி பேசியிருந்தோம். மொழி என்பது ஒரு மனித இனத்தினுடைய அடையாளம். அந்த மொழி அடையாளம் இழந்து போனால் அந்த இனமே அழிந்துவிடும். ஆகவே தேசிய கல்வி நிறுவனத்தினூடாக தமிழ் மொழித்துறையினை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய தாங்கள் இந்த எதிர்காலத்தை நோக்கி ஒரு மாணவர் சமுதாயம் செல்கின்ற பொழுது, அதாவது நாங்கள் பல்வேறு இலக்குகளை அடிப்படையாக கொண்டு பல்வேறு ஆய்வுகளை அடிப்படையாக கொண்டு எங்களுடைய கலைத்திட்டங்களை நாங்கள் தயாரித்து வருகின்றோம். எனவே நீங்கள் உங்களுடைய துறையினூடாக எவ்வகையான உங்களுடைய கலைத்திட்ட முன்னெடுப்புகளை நீங்கள் மேற்கொண்டு கொண்டு இருக்கின்றீர்கள்? நிச்சயமாக ராயினி, தமிழ் துறையினுடைய செயல்பாட்டிலே பாடத்திட்டத்தை தயாரிப்பது மிகவும் முக்கியமானது. அது கலைத்திட்டத்தில் வருகின்ற பாடத்திட்டத்தை தயாரிப்பது ஒரு முக்கியமான செயற்பாடு. நாங்கள் ஏற்கனவேயும் குறிப்பிட்டிருந்தேன், நாங்கள் எந்த அடிப்படையில் பாடத்திட்டத்தை நாங்கள் கொண்டு வருகிறோம், அதனூடாக பாடத்தை நாங்கள் எவ்வாறு வடிவமைக்கின்றோம் என்ற அடிப்படையிலே தேசிய கல்வி ஆணைக்குழு இன்று எங்களுக்கு 12 கற்றல் திறன்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். அந்த கற்றல் திறன்களை நாங்கள் எங்கட பாடத்துக்கு ஏற்ற மாதிரி, தமிழ் பாடத்துக்கு ஏற்ற மாதிரி அதனை உள்வாங்கியிருக்கின்றோம். அதில் குறிப்பாக சொல்லுவார்கள், பாடம் தொடர்பான அறிவு இருக்க வேண்டும், நடைமுறைக்கு ஏற்றாற்போலான அறிவு இருக்க வேண்டும், தொடர்பாடல் திறன் இருக்க வேண்டும், குழு வேலையினூடாக தலைமைத்துவம் மிகவும் முக்கியமானது இல்லையா? தலைமைத்துவ பண்பு இன்றைக்கு இல்லாமல் போயிருக்கின்றது. தலைமைத்துவ பண்பு அருகி போவதன் காரணமாக பல்வேறுபட்ட சிக்கல்கள் இருக்கின்றது. அடுத்தது ஒரு பிரச்சனையை எவ்வாறு நாங்கள் தீர்க்க முடியும், எங்களோட பாடத்தினூடாக பிரச்சனையை தீர்க்க முடியும், தொழில்முறையை எவ்வாறு மேம்படுத்த முடியும், தகவல் தொடர்பாடு அதோடு வர பயன்பாட்டை நாங்கள் எவ்வாறு மேம்படுத்த முடியும், சமூகத்திறன், மற்றவர்களுக்கு இடம் கொடுக்கிறது, தொழில்முறை செயற்பாடு, வாழ்க்கை நோக்கிய பயணம், வாழ்நாள் முழுவதும் கற்றல் என்ற அடிப்படையிலே ஒரு உண்மையாகவே அந்த தேசிய கல்வி ஆணைக்குழு எங்களுக்கு தந்திருக்கின்ற அந்த 12 திறன்களும் திறமான திறன்கள் என்று நாங்கள் சொல்ல வேண்டும். உண்மை, அதாவது 21ஆம் நூற்றாண்டு எதிர்நோக்கி இருக்கின்ற இந்த மாணவர்கள் எவ்வாறு முன்னெடுத்து செல்ல போகின்றார்கள், தங்களுடைய கல்வியை, தங்களுடைய எதிர்காலம் எவ்வாறு பிரகாசமாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த திறன்களின் ஊடாக, உங்கள் பாடத்தின் ஊடாக நீங்கள் கொண்டு வர முயற்சி செய்கின்றீர்கள். அந்த திறன்களை நாங்கள் முன்வைத்து இந்த பாடத்தில் என்னென்ன விடயம் உள்ளடக்க வேண்டும் என்று நாங்கள் பார்க்கின்றோம். அறிவுத்திறன் இருக்க வேண்டும் அந்த பாடத்தில், அதுபோல் ஆய்வுத்திறன் இருக்க வேண்டும்.
நாங்கள் பார்த்த மாத்திரத்தில் இது ஏதோ ஒரு விடயத்தை சொல்ல போகின்றது. சமுதாய பழக்க வழக்கம் இருக்க வேண்டும். செய்தி உரைக்கும் ஆற்றல். நாங்கள் ஒன்றை சொன்னால் அது எப்படி கொண்டு செல்லப்படுகின்றது. நடிப்பாற்றல். அதைவிட நிச்சயமாக தேசிய உணர்வு. நாங்கள் இந்த தேசிய உணர்வில் பின்னிற்பதனால்தான் எங்களிடையே பல்வேறு சிக்கல்கள் இருக்கின்றது. ஆகவே அவற்றை களையும் நோக்கில் தேசிய உணர்வை பலப்படுத்தத்தக்க வகையிலே நாங்கள் பாடத்திட்டத்தை வடிவமைத்திருக்கின்றோம். அதுபோல் எங்களுக்கான விடுதலை உணர்வு, மொழி நடை சிறப்பு, மொழி பற்று, அறிவியல், விரிந்த மனப்பான்மை அல்லது பரந்த மனப்பாங்கு என்று சொல்லுவார்கள். அதுபோல் நிச்சயமாக மத ஒற்றுமை, இன மத சாதி வர்க்க வேறுபாடின்றி இருக்கின்ற ஒரு மத ஒற்றுமையை நாங்கள் பிரதிபலிக்க வேண்டும் எங்களோட பாடத்தின் ஊடாக. அதுபோல பிராணிகளின் நேசித்தல், இதை சொல்லுவார் உயிரை நேசித்தல் என்பதை விட உயிர்மையை நேசித்தல், உயிர்மையை நேசிக்கின்ற ஒரு பொறுப்பு, விடாமுயற்சி வெற்றி, கிராமிய கலை சிறப்பு, நீதி கதைகள், இவை அனைத்தையும் நாங்கள் உள்வாங்குகின்ற போதுதான் எங்களிடையே இருக்கின்ற கரை படிந்த உணர்வுகள் அல்லது கரை படிந்த மன நிகழ்வுகள் எல்லாம் பாடசாலை மட்டத்திலே அல்லது மாணவர் மட்டத்திலே அவற்றை அழித்துவிட வேண்டும் என்கின்ற ஒரு தன்மை எங்களது பாடத்திட்டங்களில் இருக்கின்றது. இது இந்த பாடத்திட்ட உணர்வு திறன் என்பது தமிழுக்கு மாத்திரம் என்று அல்ல. நாங்கள் எல்லோருமே குறைந்த திறனையோ அல்லது கூடிய திறனையோ வைத்துக்கொண்டு நாங்கள் எங்களுடைய தேசிய திறனை வளர்ப்பதற்குரிய ஏற்பாட்டை செய்ய வேண்டும். அதனை நாங்கள் இந்த தேசிய கல்வி நிறுவனத்தில் இருக்கின்ற பணியாளர்கள் என்ற அடிப்படையிலே எங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற வேலையை நாங்கள் சரியாக செய்து கொண்டிருக்கின்றோம். தக்க நேரத்தில் அந்த இடத்தில் செல்லக்கூடிய வகையிலே எங்களுடைய செயல்பாடு இந்த பாடத்திட்டத்தின் ஊடாக செல்லுகின்றது. அதற்கு எங்களது தேசிய கல்வி நிர்வாகத்துக்குத்தான் நாங்கள் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். உண்மையிலே இந்த மொழி என்று சொல்கின்ற பொழுது சாதாரணமாக பார்த்தால் அது ஒரு மொழி என்று நாங்கள் கூறிவிடுவோம். ஆனால் இந்த மொழிக்குள்ளே அடங்கியிருக்கக்கூடிய கலை, கலாச்சார, பண்பாட்டு, விளிமிய அம்சங்கள், விஞ்ஞானம், தொழில்நுட்பம் அனைத்தும் உள்ளடங்கியதாகத்தான் இந்த மொழி காணப்படுகின்றது. எனவே அனைத்து சிறப்புகளையும் இருக்கக்கூடிய அந்த மொழியினை கையாளக்கூடிய தமிழ் துறையினர் தங்களுக்கு தேவையான அல்லது அடுத்த சமுதாயத்துக்கு, இந்த நாட்டிற்கு எவை தேவையோ அவை அனைத்தையும் தங்களுடைய துறையினூடாக வளப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறார்கள். கலாநிதி சுதர்ஷினி அவர்களே, அதாவது எங்களுடைய கல்வியினுடைய போக்குகள் புதிய மாற்றங்களையும் புதிய போக்குகளையும் எதிர்நோக்கி கொண்டு நாங்கள் செல்ல வேண்டிய தேவையுடன் இருக்கின்றோம். அவ்வாறு ஆசிரியர்கள் ரீதியாக நீங்கள் அவர்களுடைய வான்மையை விருத்தி செய்வதற்கோ அல்லது அவர்களுடைய திறமையினை மேம்படுத்துவதற்கோ புதிய போக்குகள் என்கின்ற ரீதியில் எவ்வாறு நீங்கள் அவர்களை அணுகுகின்றீர்கள்? ஆம் கலாநிதி ராகினி அவர்களே, நீங்கள் குறிப்பிட்டது போல புதிய போக்குகள் காலத்துக்கு காலம் அறிமுகமாகிக் கொண்டே இருக்கின்றன. உலகளாவிய ரீதியில் காலத்தின் தேவைக்கு ஏற்ப, மாணவர்களின் தேவைகளுக்கு ஏற்ப இந்த ஆசிரியர்களும் பல்வேறு மாற்றங்களுக்கு உள்ளாக வேண்டிய அவசியம் இருக்கின்றது. ஆகவே அந்த வகையில் இந்த கல்வித்துறையில், ஆசிரியர் கல்வித்துறையில் குறிப்பாக ஏற்பட்டிருக்கின்ற சில புதிய போக்குகள் நாங்கள் எங்களுடைய தேசிய கல்வி நிறுவனத்தினால் முன்னெடுக்கப்படுகின்ற ஆசிரியர் கல்வி நிகழ்ச்சி திட்டங்களிலுமே நாங்கள் அவற்றை ஒன்றிணைத்து செல்ல வேண்டிய ஒரு காலகட்டத்திலே நாங்கள் இருக்கின்றோம். அவ்வாறு எங்களால் இப்போது முன்னெடுக்கப்படுகின்ற ஆசிரியர் கல்வி நிகழ்ச்சி திட்டங்கள் அவற்றிலே இந்த புதிய போக்குகள் உள்வாங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இப்போ உதாரணமாக தற்போதைய ஒரு புதிய போக்கென்று நாங்கள் பார்த்தால் இந்த டிஜிட்டல் கம்பிட்டன்சி என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே இந்த எண்ம தேர்ச்சிகள், இந்த தொழில்நுட்ப, இது ஒரு தொழில்நுட்ப யுகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த தொழில்நுட்ப யுகத்துக்கு தேவையான இந்த எண்ம தேர்ச்சிகள், இவற்றை கற்றல் கற்பித்தலில் கல்வித்துறையிலே எவ்வாறு நாங்கள் உள்வாங்கிக் கொள்வது,
அன்றாட தன்னுடைய கற்றல் கற்பித்தல் செயற்பாட்டிலே இவற்றை எவ்வாறு நாங்கள் பயன்படுத்துவது ஏனென்றால் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல 21ஆம் நூற்றாண்டு நாங்கள் எதிர்காலத்துக்கான மாணவர்களை தான் உருவாக்குகின்றோம். ஆகவே இந்த எண்ம தேர்ச்சிகளை ஆசிரியர்கள் மாணவர்கள் மிகுந்த தேர்ச்சியுடையவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுடைய தேவைகளுக்கு வழங்கக்கூடிய வகையிலே இந்த ஆசிரியர்களும் தங்களுடைய எண்ம தேர்ச்சிகளிலே மேம்பட்ட நிலையில் இருக்க வேண்டும். ஆகவே எங்களுடைய இந்த தேசிய கல்வி நிறுவனம் இந்த தேர்ச்சிகளை தன்னுடைய ஆசிரியர் கல்வி நிகழ்ச்சி திட்டங்களே தற்போது உள்வாங்கி இருக்கின்றது. இப்போ உதாரணமாக எங்களுடைய இந்த கல்விமானி நிகழ்ச்சி திட்டங்கள் கூட நிகழ்நிலையிலேயே பிளெண்டட் லேர்னிங் என்று சொல்லப்படுகின்ற கலப்பு முறை கற்பித்தலிலே மற்றது நிகழ்நிலையிலே எவ்வாறு கணிப்பீடுகளை மேற்கொள்வது, எவ்வாறு நிகழ்நிலையிலே ஒரு பாடத்தை முன்வைப்பது, ஒரு ஆடியோ விஷுவல் ஒன்றை எவ்வாறு பயன்படுத்துவது, இது தொடர்பான பல்வேறு புதிய நுட்பங்களை நாங்கள் உள்வாங்கி கொண்டு இருக்கின்றோம். அதே போல தற்போது கலாநிதி முருகதயாநிதி அவர்கள் குறிப்பிட்டது போல இந்த ஆய்வு அடிப்படையிலான சிந்தனை, இந்த விசாரணை அடிப்படையிலான சிந்தனை, மாணவர்களுடைய இந்த சிந்தனை திறன்கள் சிந்தனை கிளறல்கள் அவர்களுடைய சிந்தனை ஆற்றல்கள் விருத்தி செய்யப்பட வேண்டும். ஆகவே இது வகுப்பறையில் இருக்கின்ற மாணவரிடத்தே இந்த சிந்தனை ஆற்றல்கள் விருத்தி செய்யப்பட வேண்டுமாக இருந்தால் அதை ஆசிரியர் ஒருவர் அதை மேம்படுத்தக்கூடிய வல்லமை கொண்டவராக ஆசிரியர் இருக்க வேண்டும். ஆகவே இங்கு ஆசிரியர் செதுக்கப்பட வேண்டும். அந்த ஆசிரியரை செதுக்குகின்ற, வடிவமைக்கின்ற, அவர்களுடைய வான்மைத்துவத்தை விருத்தி செய்கின்ற இந்த பாரிய பொறுப்பு இந்த தேசிய கல்வி நிறுவனத்துக்கு காணப்படுகின்றது. ஆகவே தேசிய கல்வி நிறுவனம் தற்போது இவற்றையெல்லாம் உள்வாங்கிக் கொண்டு விசாரணை அடிப்படையிலான இந்த கற்றல், செயற்திட்ட அடிப்படையிலான இந்த கற்றல், இந்த 21ஆம் நூற்றாண்டுக்கான புதிய கற்றல் கற்பித்தல் முறைகளில் நாங்கள் எங்களுடைய ஆசிரியர் கல்வி நிகழ்ச்சி திட்டங்களிலேயுமே நாங்கள் உள்வாங்கி இருக்கின்றோம். ஆகவே இவற்றை ஊடாக செதுக்கப்படுகின்ற ஆசிரியர்கள் கட்டாயமாக வகுப்பறையிலே தான் கற்பிக்கின்ற மாணவர்களிடத்திலும் அவ்வாறான திறன்களை ஏற்படுத்துகின்றார்கள். இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் பார்த்தால் நுண்ணாய்வு சிந்தனை, இந்த கிரிட்டிக்கல் திங்கிங் என்று சொல்லப்படுகின்ற சிந்தனை, மற்றது கிரியேட்டிவ் திங்கிங் என்று சொல்லப்படுகின்ற இந்த சிந்தனை, இவை மாணவரிடத்திலே அதிகரிக்கப்பட வேண்டும். ஏன்னா தற்போது மாணவர்களுக்கு அவற்றுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க வேண்டும். அந்த வாய்ப்புகளை ஆசிரியர்கள் வகுப்பறையிலே வழங்குவதற்கு, உருவாக்குவதற்கு இந்த ஆசிரியர்களிடத்தில் இது பற்றிய தெளிவுகள், விழிப்புணர்வுகள் இருக்க வேண்டும். ஆகவே எங்களுடைய நிகழ்ச்சி திட்டங்கள் இவற்றையெல்லாம் உள்ளடங்கிய வகையிலே தற்போது இலங்கை தகைமைகள் சட்டகம், உங்களுக்கு தெரியும், பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் முன்வைக்கப்பட்டிருக்கின்ற, அதாவது இலங்கையினுடைய பட்ட படிப்புகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்குரிய ஒரு சட்டகம் ஒன்று, ஸ்ரீலங்கன் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம் ஒர்க் என்று அதை சொல்லுவார்கள். அந்த நியதிகள், அந்த சட்டகத்திற்கு அமைவாக இந்த ஆசிரியர் கல்வி நிகழ்ச்சி திட்டங்கள் ஆசிரியர் கல்வித்துறையினரால் தேசிய கல்வி நிறுவனத்தில் வடிவமைக்கப்பட்டு இந்த புதிய போக்குகள், இந்த புதிய நுட்பங்கள், இந்த புதிய போக்குகள் இவையெல்லாம் உள்வாங்கப்பட்டு ஆசிரியர்கள் செதுக்கப்படுகிறார்கள். எங்களுடைய இலங்கை திருநாடானது இன்று பொருளாதார ரீதியில் பெரும் பின்னடைவினை எதிர்நோக்கி இருப்பது அனைவரும் அறிந்த விடயம். அந்த வகையிலே எங்களுடைய நாட்டினுடைய பொருளாதாரத்தை வளப்படுத்துவதற்கு அல்லது தேசிய அபிவிருத்தியினை நாங்கள் அடைந்து கொள்வதற்கு எங்கள் கல்வியினூடாக எந்த வகையான முன்னெடுப்புகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் என்று, அல்லது நீங்கள் எவ்வாறான முன்னெடுப்புகளை மேற்கொள்கிறீர்கள் என்பது தொடர்பாக சற்று கூற முடியுமா? நிச்சயமாக. சாதாரணமாக கல்வி ஆய்வுகளிலே கல்விக்கும் பொருளாதாரத்துக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கென்று நாங்கள் படித்து கூட இருக்கின்றோம். கல்வி மேம்படுகின்ற பொழுது, பொருத்தமான கல்வி மேம்படுகின்ற பொழுது அதனூடாக ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை இலகுவாக நாங்கள் கட்டியெழுப்ப முடியும். நிச்சயமாக இலங்கை இன்று எதிர்நோக்குகின்ற இந்த பொருளாதார இடர்பாடுகளில் இருந்து மீள்வதற்கு நாங்கள் கல்வியினூடாக எவ்வாறு வழிப்படுத்தலாம் என்கிற ஒரு விடயம் சிந்திக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அவ்வகையிலே எங்களுடைய இந்த வெவ்வேறு பாடங்களின் ஊடாக, ஏற்கனவே அதெல்லாம் உரையாடி இருக்கின்றோம், வெவ்வேறு பாடங்களின் ஊடாகவே அந்த கருத்து பிள்ளைகள் மத்தியிலே கொண்டு செல்லப்பட வேண்டும். தேசிய கல்வி நிறுவனத்தினுடைய புதிய கல்வி இலக்குகளிலே முதலாவது இலக்காக அதுதான் முன்வைக்கப்படுகின்றது. ஒவ்வொரு பிள்ளையும் எதிர்காலத்தில், இப்பொழுது எதிர்காலத்தில் என்று கூட நாங்கள் சொல்ல தேவையில்லை,
அவர்கள் மாணவர்களாக இருக்கின்ற காலத்தில் இருந்தே மேலை நாடுகள் போல இந்த நாட்டினுடைய பொருளாதார அபிவிருத்திக்கு பங்களிப்பு செய்யக்கூடியவர்களாக, பொருளாதாரத்தின் அந்த அபிவிருத்தியில் தாங்கள் ஒரு உரிமையாளராக மாற வேண்டிய அந்த எண்ணங்களை நாங்கள் வளர்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. ஒவ்வொரு பாடத்தை கற்பிக்கின்ற ஆசிரியரும் தன்னுடைய பாடத்தினூடாக அந்த கருத்துக்களை எவ்வாறு பிள்ளைகளின் மத்தியில் கொண்டு செல்ல முடியும் என்பதை சிந்தித்து அவற்றை வகுப்பில் செயற்படுத்த முன்வர வேண்டும். இப்போ இலங்கையிலே இப்போ உண்மையில் எனது பேராசிரியர் ஒருவர் கூட அண்மையில் இங்கு வந்திருந்த போது அவரும் நானும் சேர்ந்து பயணம் செய்தோம். அப்போ அவர் இங்கே இருக்கக்கூடிய இந்த வீதி அமைப்புகள், இங்கே இருக்கக்கூடிய இந்த விவசாய நிலங்கள், வணிக நிறுவனங்கள் இவை எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு என்னிடம் சொன்னார், நீங்கள் சொல்வது உண்மையாகவா, அந்த செய்தி உண்மையாகவா? எந்த செய்தி என்று கேட்டால், இந்த நாடு ஒரு வங்குரோத்து நிலையை அடைந்த நாடாக இருக்கிறது என்று சொல்கிறார்களே, அது உண்மையாகவா? இவ்வளவு வளங்களும் இவ்வளவு சிறந்த மனித வளங்களும் இருக்கக்கூடிய இந்த நாடு வங்குரோத்து நிலையை அடைந்திருக்கிறது என்பதை என்னால் நம்பவே முடியவில்லை என்று அவர் சொன்னார். உண்மையிலேயே இந்த நாட்டில் சகல வளங்களும் இருக்கின்றன. அது நீர் வளமாக இருக்கலாம், நிலவளமாக இருக்கலாம், கடல் வளமாக இருக்கலாம். சகல வளங்களும் இங்கே செறிந்திருக்கின்றன. அதே போன்று சிறந்த காலநிலையையும் கொண்டிருக்கின்ற ஒரு நாடாக இந்த நாடு இருக்கின்றது. எரிமலைகள் அல்லது அந்த நிலவடிப்புகள் போன்ற ஒரு அதிபயங்கரமான அந்த அனர்த்தங்கள் இல்லாத ஒரு நாடாகவும் இந்த நாடு இருக்கின்றது. அதாவது எங்கள் நாட்டினை சொர்க்க பூமி என்று சொல்கின்ற அளவிற்கு ஒரு சிறப்பான ஒரு நாடு. அழகான பூமியும் சொர்க்க பூமியும் வளங்கள் நிறைந்த பூமி. இந்த வளங்களை திட்டமிட்டு எவ்வாறு நாங்கள் பயன்படுத்துவது என்பதை நாங்கள் அறிந்தவர்களாக இல்லை, அல்லது அதில் ஈடுபடக்கூடிய மனோநிலை உடையவர்களாக இல்லை. காரணம், அவ்வாறான விடயங்கள் கடந்த காலங்களிலே கல்வியில் இருந்தாலும் அவை அதிகம் அழுத்தம் தரப்படவில்லை என்கின்ற ஒரு குறைபாடு சுட்டிக்காட்டப்படுகின்றது. எனவே இந்த பாடங்களுக்கூடாக, கலைத்திட்டங்களுக்கூடாக நாங்கள் செய்ய வேண்டிய வேலை, அந்தந்த பிரதேசங்களில் இருக்கக்கூடிய சிறப்பான வளங்கள், அந்த வளங்களை கொண்டு அந்தந்த பிரதேசங்களிலே சிறப்பாக செய்யக்கூடிய தொழில்கள், அல்லது ஏற்கனவே இருந்து கொண்டிருக்கிற அந்த தொழில்களை நவீனப்படுத்தி அவர்களுடைய அந்த உற்பத்தி பெருக்கத்தை செய்து மேலதிக உற்பத்திகளை ஏற்றுமதி செய்வதற்கும், அவ்வாறான வருமானங்களில் இருந்தே எங்களுக்கு தேவையான பண்டங்கள் சேவைகளை இறக்குமதி செய்கின்ற ஒரு நிலைக்கு நாங்கள் செல்ல வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இலங்கை ஒரு தீவாக இருக்கின்றது. 4 புறமும் கடலால் சூழப்பட்ட தீவாக இருந்தாலும் நாங்கள் டின் மீன் உட்பட மீன் வகைகள் இறக்குமதி செய்கிறோம். உண்மையில் சுற்றி வர இருக்கிற இந்த கடல் வளத்தில் இருக்கக்கூடிய மீன்கள் எங்களோட தேவைக்கு அதிகமானவை. இவற்றை ஏற்றுமதி செய்து வருமானம் பெறக்கூடிய நிலையில் நாங்கள் இருக்க வேண்டும். ஆனால் அவ்வாறான நிலை இல்லை. இறக்குமதி செய்கிற நிலையில் தான் நாங்கள் இருக்கின்றோம். அதேபோல் இங்கே பூரணமாக இந்த விவசாய உற்பத்திகளை செய்ய முடியும், நெல் உற்பத்தி உட்பட. ஆனால் நெல் உற்பத்தி, வெங்காயம், மிளகாய் இவ்வாறான விடயங்களை கூட நாங்கள் இறக்குமதி செய்கின்ற நிலையில் தான் இருக்கின்றோம். அப்போ இங்கே ஒரு சரியான திட்டமிடல் இல்லை, சரியான விழிப்புணர்வு இல்லை. அவர்களுடைய பிள்ளைகளினுடைய சுற்றாடலில் இருக்கக்கூடிய வளங்கள், அந்த வளங்களை பயன்படுத்தக்கூடிய முறைகள், இவர்கள் புதிய முயற்சியாண்மையாளர்களாக அவர்களே அந்த வளங்களை பயன்படுத்தி தொழில்களை உண்டாக்கக்கூடியவர்களாக உருவாக்கக்கூடிய அவ்வாறான செயற்பாடுகள் இங்கே இன்னும் சரியான அளவில் முன்னெடுக்கப்படவில்லை. அவை கண்டிப்பாக ஆனாலும் எங்களுடைய இந்த தற்போது அமுல்படுத்த இருக்கின்ற இந்த புதிய கலைத்திட்டத்திலே இவ்வாறான விழிப்புணர்வுகளுக்கு அதிக முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருக்கின்றது. இப்போ உதாரணமாக இலங்கையினுடைய மொத்த தேசிய வருமானத்திலே இந்த பெருந்தோட்ட பயிர்களினுடைய பங்கு மிக முக்கியமானது. அதிலும் இந்த தேயிலை ஏற்றுமதி வருமானம் முக்கியமானது. ஆனால் அந்த தேயிலையை உற்பத்தியாக்குகிற அந்த தொழிற்சாலைகள் பெருமளவுக்கு மூடப்பட்டிருக்கின்றன, கவனிக்கப்படாமல் இருக்கின்றன. காரணம், அந்த பெருந்தோட்ட பயிர்களை இப்போதைய தேவைக்கேற்ப புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி எவ்வாறு அவற்றின் உற்பத்தி அதிகரிக்கிறது, அவற்றினுடைய தரங்களை எவ்வாறு அதிகரித்து உலக சந்தையிலே, தேயிலை சந்தையிலே நாங்கள் போட்டி போட்டு எங்களுடைய இலங்கை தேயிலினுடைய தரத்தை உறுதிப்படுத்தி அதை தொடர்ந்து செல்லக்கூடிய அந்த
வாய்ப்புகள் இங்கே இல்லை என்றே நாங்கள் சொல்ல வேண்டும். அதில் ஈடுபட்டிருக்கின்ற தொழிலாளர்கள் எல்லாம் நகரப்புறங்களை நோக்கி நகர்கின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. இவை இன்னும் தொழிலின்மை அல்லது கீழ் உழைப்பு இவ்வாறான நிலைமைகளுக்கு இன்னும் இட்டு செல்லக்கூடிய ஒரு நிலைமைகள்லாம் காணப்படுகின்றன. எனவே நிச்சயமாக ஆசிரியர்கள் எங்களுடைய கலைத்திட்டங்களுக்கு ஊடாக இந்த மாதிரியான விஷயங்களை பிள்ளைகள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டும். பொருளாதாரத்துக்கும் அது உறுதியான நிலையான பொருளாதாரத்திற்கு பிள்ளைகள் ஒவ்வொருவருமே பங்களிப்பு செய்து ஏற்கனவே தயாநிதி அவர்கள் குறிப்பிட்டது போல தேசிய பற்றுள்ள தேசிய உணர்வுள்ள அந்த பிள்ளைகளாக அவர்கள் வர வேண்டும். அவர்கள் சிறந்த ஒரு வாழ்க்கை தரத்தை பெற வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே நான் இறைவனை பிரார்த்தித்து இந்த சந்தர்ப்பத்திற்காக உங்களுக்கு நன்றியும் கூறுகின்றேன். இந்த இடத்திலே கலாநிதி ராகினி அவர்களே, நான் ஒரு கருத்துக்கு அழுத்தம் கொடுக்கலாம் என்று நினைக்கின்றேன். எங்களுடைய ஆய்வுத்துறை பணிப்பாளர் கலாநிதி பிரபாகரன் அவர்கள் குறிப்பிட்டது போல, அதாவது இந்த நாட்டினுடைய பொருளாதார அபிவிருத்திக்கு தேவையான எங்களுக்கு தேவைப்படுவது இனோவேஷன் அண்ட் கிரியேட்டிவிட்டி என்று சொல்லப்படுகின்ற புதுமை படைத்தல், புத்தாக்கம், படைப்பாற்றல், இந்த திறன்கள் தான் எங்களிடம் தேவைப்படுகின்றன. நாட்டிலே நிறைய வளங்கள் கொட்டி கிடக்கின்றன குறிப்பிட்டது போல. ஆகவே இவற்றை புதுமையாக சிந்தித்து புதுமை படைத்து புத்தாக்கமாக செய்து கொடுப்பதற்குரிய ஜெனரேஷன்ஸ் பரம்பரையினர் தான் எங்களுக்கு தேவைப்படுகிறார்கள். ஆகவே கல்வியினூடாகத்தான் அவர்களை உருவாக்க முடியும் என்பது உண்மை. இது ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள். கல்வியினூடாகத்தான் ஒரு நாட்டினுடைய அபிவிருத்தி முன்னெடுக்கப்படுகின்றது. ஆகவே நன்றாக தரமாக கற்றுக்கொண்ட மாணவர்கள், தனிநபர்கள், திறமையாளர்கள் இந்த நாட்டினுடைய அபிவிருத்திக்கு கட்டாயமாக பங்களிப்பு செய்வார்கள். ஆகவே அவ்வாறான திறமையான மாணவர்களை ஸ்கில்ஃபுல்லாக ஒரு ஒர்க் ஃபோர்ஸை நாங்கள் உருவாக்குவதற்கு எங்களுக்கு ஆசிரியர் கல்வி, ஆசிரியர்கள் இங்கு முன்னிலைப்படுத்தப்பட வேண்டிய தேவைகள் இருக்கின்றன. ஆகவே எங்களுடைய தேசிய கல்வி நிர்வாகம் இவ்வாறான ஆழமான சிந்தனையுடன் இந்த ஆசிரியர் கல்வித்துறையை முன்னெடுக்கின்றது என்பதையும் நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இவர்களுடைய கருத்தை மேலும் வலுப்படுத்துவதற்காக ஒரு சில விடயங்களை முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். இந்த தொழில்முறை கல்வி இன்று அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. தொழிலை மேம்படுத்துவது ஏற்கனவே எங்களுடைய கலாநிதி பிரபாகரன் சார் சொன்ன மாதிரி இந்த உள்ளூர் வளங்களை இனங்கண்டு அந்த இடத்திலே சிறந்த பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக தரம் 1 கற்கின்ற மாணவர்கள் தரம் 13 வரை கற்று அவர்கள் சித்தி இன்மைக்கு அப்பால் 13 வரை கற்று அவர்களுக்கு விருப்பமான தொழில் தேர்ச்சியுடைய பாடங்களில் சென்று அவர்களும் பட்டம் பெறலாம். இந்த இலங்கையிலே அந்த பட்டம் எதனை ஞாபகப்படுத்துகின்றதென்றால் தொழில்முறை ரீதியாக முன்னேறுவதும் வேலை இல்லை என்ற அந்த குறையை நீக்குவதுமாக அந்த செயற்பாடு இருக்கின்றது. அதற்குண்மையாகவே ஆசிரியர் கல்வித்துறையினுடைய செயற்பாடு, எங்களுடைய ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி துறையினுடைய செயற்பாடு, தேசிய கல்வி நிறுவனத்தினுடைய மொத்த செயற்பாடுகள் எல்லாம் அதற்கு பங்களிப்பு செய்யும். நிச்சயமாக இதில் பெற்றோர்கள் கவனமாக இருந்து உங்களது பிள்ளைகளை நீங்கள் வழிப்படுத்துவீர்களாக இருந்தால் நிச்சயமாக எமது நாடு மீண்டு எழும், அது சிறந்த ஒரு அபிவிருத்தி அடைந்த நாடாக தழைக்கும் என்பதுதான் எனது கருத்தாக இருக்கின்றது. ஆம், இன்று இந்த தொழில்துறை அல்லது தொழில்வாண்மை என்பது முக்கியமான பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. இன்று மூளைசாலிகள் வெளியேற்றம் என்பது நம்முடைய நாட்டை பொறுத்தளவில் மிகவும் பயங்கரமாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அதாவது கற்றவர்கள் எல்லோரும் நாட்டை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு கிடைக்க வேண்டிய வளங்கள், எங்களுக்கு கிடைக்க வேண்டிய அறிவுகள் எல்லாம் வெளிநாட்டுக்கு சென்று கொண்டிருக்கின்றன. இது ஒரு மிகப்பெரிய இழப்பாகவே நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கின்றது. உண்மையிலே இவர்கள் அனைவரும் கூறியது போல தேசிய பற்றுள்ள
நாட்டின் மீது அன்பு கொண்ட, நாட்டை நேசிக்கின்ற ஒரு மாணவனை உருவாக்குகின்ற பொழுது அந்த மாணவன் கண்டிப்பாக தன்னுடைய தாய் நாட்டிற்கு என்னதெல்லாம் செய்ய முடியும், எவ்வாறு தன்னுடைய தாய் நாட்டை வளப்படுத்த முடியும் என்கின்ற சிந்தனையுடன் தான் சிறு வயதிலிருந்து அவன் வளரப்போகின்றான். எனவே இந்த சிந்தனையை நாங்கள் கல்வியினூடாகத்தான் கண்டிப்பாக விதைக்க முடியும். அவ்வாறு எங்களுடைய நாட்டிலே என்ன வளம் இல்லை நம் திருநாட்டில் என்று சொல்கின்ற அளவுக்கு எங்களுடைய நாட்டிலே வளம் கொழிந்து போய் இருக்கின்றது. அந்த வளங்களையெல்லாம் நாங்கள் பயனுடையதாக எடுத்து வெளிநாடுகளுக்கு அனுப்புகின்ற பொழுது எங்களுடைய நாடு மேலும் வளமடைவதற்கான அனைத்து செயற்பாடுகளும் எங்களுடைய கல்வியினூடாக நாங்கள் முன்னெடுத்து செல்ல முடியும். அந்த வகையிலே நாங்கள் தேசிய கல்வி நிர்வாகத்தினர் அனைவரும் இணைந்து தேசிய கொள்கையுடன் இணைந்து நல்ல ஒரு நாட்டினை, சிறந்த ஒரு சமுதாயத்தினை வளம்படுத்துவதற்கான அனைத்து செயற்பாடுகளும் இந்த தேசிய கல்வி நிர்வாகத்தினூடாக முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் இப்பொழுது அறிந்து கொண்டிருப்பீர்கள். தேசிய கல்வி நிர்வாகத்திலே பல்வேறு பீடங்கள், பல்வேறு துறைகளினூடாக முன்னெடுத்து செல்லப்படுகின்ற அனைத்து காரியங்களும் இந்த நாட்டினை வளப்படுத்துவதற்கும் இன மத பேதங்கள் அற்ற ஓர் சிறந்த தேசிய உணர்வுமிக்க சமுதாயமாக உருவாக்குவதற்குமான அனைத்து செயற்திட்டங்களும் எங்களுடைய இந்த நிர்வாகத்தினூடாக முன்னெடுத்து செல்லப்படுகின்றன. நாம் இப்பொழுது இறுதி கட்டத்தை நெருங்கி இருக்கின்றோம். இன்றைய நிகழ்விலே தேசிய கல்வி நிர்வாகத்தினுடைய வளர்ச்சி, அதனுடைய செயற்பாடுகள் தொடர்பாக எங்களுடன் இணைந்திருந்த அனைத்து அதிகாரிகளுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இதுவரை எங்களுடன் இணைந்திருந்த உங்கள் அனைவருக்கும் எமது மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியுடன் உங்களை சந்திக்கின்றேன் என்று கூறி வணக்கங்கள் கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.